வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாட இணைந்திருந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாட இணைந்திருந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக முத்துக்கு முத்தாக தாயாரும் படித்ததில்லை தன்னை முகம் பார்த்ததில்லை தாளாட்டி கேட்டதல்லை உருவாக்கும் அறிந்ததில்லை தாயாரும் படித்ததில்லை தன்னை முகம் பார்த்ததில்லை தாளாட்டி கேட்டதல்லை உருவாக்கும் அறிந்ததில்லை தானாக படித்து வந்தாள் தங்கமென வளர்ந்த தம்பி தானாக படித்து வந்தாள் தங்கமென வளர்ந்த தம்பி தன்னாத வயதினிலும் வாழுகின்றேன் உங்களை நம்பி முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாட இணைந்திருந்தோம் ஒன்றுக்கு ஒன்றாக அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதமென தம்பி உள்ளோம் அண்ணன் என வந்த உள்ளோம் தெய்வம் என காவல் கொள்வோம் சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த முல்லை சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த முல்லை ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் பிரிந்ததில்லை முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாட இணைந்திருந்தோம் ஒன்றுக்கு ஒன்றாக ராஜாக்கள் மாளிகையில் காணாத இந்த மர நடுகால் மண்டபம் போல் நாங்கள் கண்ட சொந்தமர ராஜாக்கள் மாளிகையில் காணாத இந்த மர நடுகால் மண்டபம் போல் நாங்கள் கண்ட சொந்தமர ரோஜாவின் இதழ்களில் போல் வீணாத வாசமையா ரோஜாவின் இதழ்களில் போல் வீணாத வாசமையா மூராண்டு வாழ வைக்கும் மாறாத பாசமையா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாட இணைந்திருந்தோம் ஒன்றுக்கு ஒன்றாக நாங்கள் அன்பாட இணைந்திருந்தோம் ஒன்றுக்கு ஒன்றாக முத்துக்கு முத்தாக சொரக்காப்பட்டியை சேர்ந்த முத்து கொத்தனார் அண்ணார் அவர்கள் பாடலை பாராட்டி ரூபாய் அன்பளிப்பு கொடுத்து கௌரவப்படுத்துகிறார்கள். அன்புள்ள அண்ணார் அவர்களுக்கு எங்கள் கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி எண்ணியது வணக்கம்.
வா இங்க வா மைட்டுக்காரனே வா இறங்கி வா வேணாம் தன் கையே தரப்போதவி அப்படி கிடையாது அவர் இறக்கி வைக்கணும் எதுல அவர் தான் கரெக்டா வாங்கி நான் மனசு வச்சாதான் இறக்கணும் நான் மனசுல இறங்கவே இறங்காது இன்னும் வர ராஜன் எப்படி மாறிட்ட என்னப்பா பால் வேணுமா பேசா உட்காரு இப்பெல்லாம் பால் கொடுக்க முடியாது இல்ல எல்லாம் எல்லா கூட கட்சியில மூடி இருக்கிறேன் வாய்ப்பல முன்னாடியே சொல்லி தான் தோட்டம் கொடுத்துருப்பல நீ ஏன் குட்டி வந்துட்டு அண்டு போற அப்பா எத்தனை தட்டி குட்டிடாப்பா வீரங்கியோட பெருசா இருக்கும் பாருங்க நீ டவுசர் போறியா ஃபர்ஸ்ட் ஐயோ நீ விசா சிரிக்க சொல்லி வேட்டி நிக்கிறாரு ஐயோ தூக்குறாரியா ஐயோ இது என்னோட மோசமா இருக்கும் இதுக்குலாம் டவுசரே போடுறது இல்ல வீட்டுல கட்டி வச்சுட்டு வந்துடுறது நீ ஜட்டியே போடுறது இல்ல என்ன அதுக்காக போட்டுக்கிட்டு பெரும் கஷ்டம் இந்த அதிகார போட சொல்றியா நாடகம் பாக்குற அவரே ஜட்டி போட உட்காந்துக்கோம நான் இருக்க போடுறேன் நான் போடவே மாட்டேன் நான் எப்போதும் எல்லாம் ஓப்பன் டைப் நீ அங்கதான் சாஞ்சிருக்கு இங்க எப்படி வந்த சரி விடு அப்ப ராஜானே எல்லாம் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் அப்புறம் எல்லாம் நல்லா இருக்கு நான் நல்லா இருக்கேன் எப்படி இருக்கிறத மாதிரி நீங்களா எப்படி இருக்கீங்க நீனே அப்படி தூக்கிட்டு உட்காருங்க ஆட ஆண்டவா ஆமா கேட்டா கல்யாணம் பண்ணிட்டியா எவ்வளவு அழகா இருக்கு கல்யாணம் பண்ணா உன்னைதான் கல்யாணம் பண்ணணும் என்னம்மா யூடியூப் சேனல் பேரு பிடிஆரா பிபிஆரா அந்த மைசங்கர் அழகா இருக்க சொல்லுவாங்க யாரும் சொல்லல ஒருத்த குஞ்ச ஒருத்த கடிச்சுக்கங்க ஒருத்த குஞ்ச ஒருத்த கடிக்கிறது அப்பதான் நல்லா இருக்கும் ஐயோ ஒண்ணு நீங்க கடிக்கணும் இல்லாட்டி நான் வந்து கடிக்கணும் ஐயோ ஆமா நீ என்னப்பா கேக்குற எவ்வளவு சாகடிச்சியா பாவி மனசா இப்படிங்கிற வந்தால வந்து உனக்கு மூத்துறாதே கொட்டை பின்னாடி போ இப்படியே இங்கிற நீ அப்படியே சாய் அப்ப என்னால பேசிக்கலாம் ஓய பேசுறதான் பெற்றாங்க அப்புறம் போட்டமா போட மாட்டேன் கிடையாது போட்டாதான் மறுங்க என்ன வேலை போட்டா இப்படி போயிருவோம்ல நான் ரெடி நீங்க ரெடி நாங்க எப்பவே ரெடி அப்படிதான் சொல்றேன் வீட்டுக்கு போயிருந்தேன் நான் மாதிரி வீட்டுக்கு போவேன் ஒரு சாம ஒரு சாமாதாப்பா அப்புறம் கண்ணனே செய்வோமா ஏன் மாட்டேன்னு சொல்றாங்க ஒரு ஆம்பளைட்டு கேட்டா ஆம்பளை ஒரு பொம்பளை வந்து ஒரு ஆம்பளைட்டே செய்வோமா கேட்டா எவன் வேண்டாம் சொல்லு ஒருத்தர் மாத்திரப்பட செய்யறாங்க அதுக்காக கேட்ட தப்பா கேட்டு விட்டு அதானே உடம்பு
நான் தான் இப்படி குதிக்கிறேன், நீ எதுக்கு இப்படி கிட ஓன்னு கிடக்குற? இங்கே வர ஒரு குத்துக்கே சாஞ்சிட்டேன். இது மாதிரி தான் இருக்கும் குழப்பம். விடிய விடிய குத்துற வரைக்கும் நிக்கணும். இப்படியா சாயிறது? இங்க வர சந்தேகம் என்ன சந்தேகம்? கொஞ்சம் லேட்டா வந்து ஏப்ரல் இருக்கீங்களா? இப்படி நல்லா இருந்துச்சான்னு சாப்பிடவே இல்லையா? என் வாய்ப்பை நானே வந்துட்டேனா? பாதிகளே பிராலை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டீங்க. சரி, என்ன உனக்கு என்னதான் மின்னு மின்னுக்குதா? பிள்ளை மோசமான பிள்ளை. ஆமா, மோசமான பிள்ளை. வந்தா குஞ்ச கடிச்சு கூட பேச உட்காரு. ஏன்னா நேத்து ஒரு ஊர்ல 4 காய் சிப்பு கைக்க பாரு, பேட்டு தெரிஞ்சு போச்சு. ஊசி வச்சு தைச்சு ஜாஸ்தி உட்காரு முன்னாடி. 2 ஊசி போட்டுருக்கியா? என்ன தடுப்பூசியா? சுவர் ஊசி போட்டுருக்கியா? சே, சுவர் ஊசிலாம் போட்டு பொம்பளை வராது. வியாதி வந்து போதும். ஆமா, சுவர் ஊசி போட்டுருக்காரா? பக்க மலமா இருக்கணும். நைஸ் இருக்கியா? நேற்று போட்டாங்க மன்னார் குடியில 1.5 மணி. இன்னும் அதெல்லாம் உங்களுக்கு இல்லாம நான் சொல்லுவேனா? உங்களுக்கு தான் இருக்குது இல்ல, இல்லாத சொல்லலாம். இந்த ராஜா என்ன சொல்ல மாத்திரை தான் போடுவாரு. இல்ல, நேற்று மன்னார் மைக் போட்டுருந்தாங்க, எங்களை கொண்டு விட்டாங்க. பேச சட்டுப்படி நம்ம ஏரியா தான். கண்டிப்பா மைக் செட்னா இதுதான் மைக் செட், நல்லா இருக்கு. ஆனா நீ நானும் புடிச்ச முன்னாடி இப்ப ஆயிடுவோமா? இப்ப நீ நானும் புடிச்ச முன்னாடி முன்னாடி நடப்பு வந்துட்டு வரத்துக்குவா? உனக்கு என்ன பிரச்சனை? பாரு, செக்ஸ் படத்தை பாரு, அதை பார்த்தா கை முடியா சண்டை உட்கார் பேசாம. ஆமா, சோறு கூட எல்லாம் இருந்திருப்போம். நானும் கண்ணன் மட்டும் அது மட்டும் எல்லாம் இருக்க மாட்டோம். கண்ணெண்ண மாதிரி அதை பிடிக்கா தூக்கவே வராது.
தனித்தனியா ஒரு நாளைக்கு மட்டும் இன்னைக்கு மட்டும் நம்ம 4 பேருக்கு ஃபர்ஸ்ட் நைட் நாடி வச்சுக்குவான் ஒரே நடிலையா கேரு நீ என்ன கல்யாணம் பண்ண ஆசைப்பட்டு வச்சுக்க மயனே விடிய விடிய விடிஞ்சாலும் சூரியன் ஜாமால படுற வரைக்கும் விட மாட்டேன் தெரிஞ்சுக்க ஏன்னா ஒரு 5-6 பேர்த்த கொண்டிருக்கிறேன் அதுலயே வா செத்து போகணும் எல்லாம் பார்த்து வச்சுக்க எவ்வளவு நேரம் செத்துருவேன் ஆமா ஏன் உன் ஜாமானோட என் ஜாமான் பெருசு பார்த்து நீ தான் உண்மையை சொல்ற ஒரு பிள்ளை நான் சொல்லிவிட்டு அதுக்கு இந்த தூக்குறேன் என்ன காரணம் நான் அரிப்படிச்சா நான் கை போட வாங்க மாட்டேன் நீ அப்புறம் குடும்ப கட்டுப்பாடுதே பண்ணிக்கலாம் எல்லாமே ஃப்ரீ எல்லாம் ஃப்ரீ வேஜனா விடாட்டுங்களா ஆமா நான் வந்து பிரம்மச்சாரி எதுக்கு பிள்ளைகளை கண்டாலே பிடிக்காது பிள்ளைய கண்டா பிடிக்காது பொம்பளைய கண்டா பிடிக்கும்ல கண்டாலும் நான் ஒரு பிரம்மச்சாரிமா எதுக்கு செய்கையோட சரி மாத்திரை போடதான் செய்வான்னு சொல்றாங்க செய்கையோட சரி பேச நீ ஒண்ணும் செய்ய மாட்டாங்க நீ பிசா படுத்துக்க நான் வேலையை பார்த்துடுறேன் நான் எதுக்கு இருக்கிறேன் வரணும் உங்கள்கிட்ட உட்காந்து பாக்காத ஏன்னா ஒரு முறை பால் குடிச்சுட்டே பாக்குறியா நல்லா இருக்கும் அக்கா மக்கா நீதான் உனக்கா கள்ளி பால் கொடுத்தா கொள்ளணும் வாய்முறையோட செய்முறை பூதி எனக்கு தெரியும் கண்ணல இன்னைக்கு தான் முத பாக்குறேன் நீங்க முன்ன பின்ன பெண்கள்கிட்ட போய் ஒரு பழக்கம் உண்டா ஏதாச்சும் உங்களை இன்னும் எவ்வளவுக்கு முடியுமோ அவ்வளவுக்கு முடிச்சுட்டு விட்டுருங்க ஆனா காசு மட்டும் கொடுத்துட்டு சும்மா விட்டுறாதீங்க எங்க வாழ்க்கையில காசுங்கிற வேலையே இல்ல புரியுதா நான் ரெடி அட நீங்க ரெடியா பொட்டிக்காரு உன் குட்டி காணாம போகுது போ நல்லா தெரிஞ்சு போச்சு அதோட பட்டுக்கா மாமா உங்களை நினைச்சு மாமா எனக்கு ஒழுகுருச்சு என்னது மாமா அட வேர்வை தெரியுமாமா உன்னை நினைச்சு மாமா அவர்கிட்ட ஏறாத பாவமா ஒரு நேரம் பொண்டாட்டி போக முடியாம எவ்வளவு அமுது இருக்கேன் அதுதான் தெரியும் ஆமா அப்பா அவன் சின்ன அவனுக்கு எடுத்துறாரு யாரு அவன் இப்பதான் பொண்ணு அவர் என்னை கெடுக்க மனசு இருக்கேன் நான் குடும்ப குத்துவேன் அதுவே குத்து விளக்கு அது குத்துனதான் விளக்கு இல்லைன்னா சும்மா நீ மாதிரி குடும்ப குத்து விளக்கு பொடி நடையா போறவரே
என்ன தந்த ஆச்சு அலைகிற ஆமா ஆம்பளை இல்ல ஒடி ஓடி நாயா இந்தா. ஐயோ அத 10 ரூபா பக்கத்துல படுக்க வச்சுக்க ஐயோ. நினைப்போதா கப்புல பிடிச்சிடும் சாமியத்துக்கு பயப்படும் அவசரத்துக்கு ஆகும் எதுக்கு வாய்ப்படவா சரி விடு நைஸ் தானே அவர் விட்டு வைக்க மாட்டேன் நாய போட்டு பண்ணு ஐயோ நீனே அதுக்குள்ள குடிச்சு விடுற சீ நைஸ் இருக்கிறேன் உங்களுக்கு அது வாய்ப்பு உண்டா ஐயோ அவங்க நல்ல மனுஷன் 4 பேர் உட்கார்ந்துருக்காங்க அவங்களையும் கேட்டுறாரு 8 பேர் மாத்தி மாத்தி கடிச்சுக்கோங்க நைஸ் இருக்கிறேன் உங்களுக்கு அது வாய்ப்பு எதுவும் உண்டா ஆயிரம் கரெக்டா இருக்கா ரெடியா கையில வச்சிரு பொந்து தெரியுதா தெரியுதா எப்படி திருவண்ணம் தெரியுதா நல்லா திருவியா அப்ப உங்களோட வரட்டுங்களா வந்தா திருவியா வந்தா 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 திருவுருவம் சொல்றாரு போயிட்டுமா அவர் திருவுருவது எப்படி திருவுறாரு பார்த்தா தான் நாம திரும்ப முடியுமோ ஆமா போ வா 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 வாத்தியாரே வஞ்சி கொடி குச்ச பிடிக்கணும் அந்த குடி நீதான் ஒப்பு அலையிற வா ஐயோ ஒண்ணுக்கு அடிச்சு விட்டுறாதா சாமி சாமி அங்க அடிச்சு விட்டுறாங்க அவங்க ஆண்டு போச்சு புதுசு வேற 2 லட்சம் 3 லட்சம் வேணும் அஜய் நீ அங்க திரும்ப முடியுமா முடியாது டான்ஸ் அஜய் அங்க கரண்ட் தான் அங்க கரண்ட் இருக்குது அங்க சோறுங்கிற வாயா ஆமா கரண்ட் இதுக்காக சோறு போட்டு அகதி வைக்க முடியுங்க அதுக்கு தான் 2 லட்சம் செலவு பண்றாங்க ஒழுங்கு நாள் விடுறாங்களே பாய்ப்பில் உனக்குலாம் என்ன தெரியும் இதை பத்தி என்ன சாமி ஏன் ஒட்ட வரணுமா உனக்கு எந்திரிக்கலாம் பேசா படு நம்மள கூப்பிடலாமா சித்தார கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சொல்லு சேலஞ்சம்பு மிளகு வெள்ளப்புண்டு எப்பா எனக்கு ஒரு 5 கிலோ கடைசியா சொன்னியா சீரகம் சோம்பு மிளகு வெள்ளை பூண்டு பூண்டா நீங்க பாத்திர உட்காந்துருக்கீங்க ஆமா வெள்ளை பூண்டுனா உங்களுக்கு கேட்கும் ஆமா அங்க பாருங்க இங்க அதோட அங்க வர இங்க இருக்கிற அங்க இருந்து இங்க வரல கூட்டமா உட்காந்துருக்கேன் சரி உங்களுக்கு கேட்குமா கேட்காது ஒரு உதாரணத்துக்கு நீங்க இங்க இருக்கிறீங்க ஆமா உங்க நண்பர் ஒருத்தர் வெகு தூரத்துல இருக்காரு அவரை நீங்க கூப்பிடணும் ஆமா எப்படி கூப்பிடுவீங்க நண்பா அப்படின்னா கூப்பிடுவோம் அந்த ஏய் வந்து விழுந்ததுனால வேற மாதிரி கேட்காது ஓ நீங்க திரும்ப வீங்க சீரகம் சோம்பு மிளகு வெள்ளம் உண்டு தம்பி அந்த ஏய் உரிச்ச உண்டா உரிக்காத வியாபாரம் பண்ணதுல சரியான லாபம் கிடைச்சிச்சு சரி லாபத்தை எடுத்துட்டு போன வாரம் உப்படமங்கல சந்தைக்கு போனேன் சரி மாடு வாங்கலான்ட்டு கூட்டம் கூட்டம் இந்த மாதிரி சரியான கூட்டம்னே சரி சந்தையில கூட்டம் தாண்டா கூடும் ஆம்பளைகள இருந்தாங்க ஆம்பளை கூட மாடு விக்கிறவங்க விதம் வாங்குவாங்க போவாங்க ஆம்பளைட்ட மாடு வாங்கினா எனக்கு ராசி கிடையாது அப்புறம் உங்களைட்ட வாங்கினாதான் ராசி ஐயா ஐயா போய் பார்த்தா உங்களை காணா சரி சரி நம்ம மாடு வாங்க முடியாது போலாம் சரி அப்படியே திருமணம் பாரு பக்கத்துல ஒரு 70 வயசுல ஒரு அம்மா உட்கார்ந்து இருந்தாங்க ஓஹோ ஏமா நீங்க தரகரான கேட்டேன் சரி ஆமா தம்பி நாங்க பரவாயில்லையே லேடிஸ் விக்கிற மாடு தரகு சரி அப்பனா மாமா கை போடுமானே ஏய் எதுலடா கை போட சொன்ன
வீட்டுக்குள்ள கையை விட்டு தரை பேசுறது. ஓ தரை பேசுறது. சரி. அந்த அம்மா வேகமா வந்தாங்க. சரி. 10,000 பணம் கொண்டு போறேன். 10,000. ஆமா. சரி. 2 பேர் கை போடுறான். ஆமா உங்களுக்கு கை போட தெரியுமா? எங்களுக்கு என்ன பழக்கம் இல்லப்பா. என்ன பழக்கம்? கை போடுற பழக்கம் எங்களுக்கு இல்ல. தரை பேசி வைக்கிறாங்க. தரகு. இங்க வாட தம்பி நம்ம பேசாத தரவா. இந்த அம்மா தரை பேசுறேன். அம்மா ஒரு மாடு வேணும்னே. அம்மா சொல்றேன் பாத்துக்கோமா இது மேல முடியாது. ஏய் அட பரதேசி பேல இப்படி கொண்டு போய் விட்டா எப்படா தரலாம் அவங்க? இப்படி தரகு பேசி தான் 10,000 பணம் போச்சு. மறு ஆளை விட்டாங்களே. பஸ் கூட காசு இல்ல. நடந்தே வந்தேன். சரி. ஆனா காலையில மணப்பாறையில ஒரு மாடு வாங்கினேன். சரி. காளை மாடு. அது வந்த நேரம் எனக்கு ஓதம் தள்ளுது. எத்தனை எல்லாம் வரும்? ஓதம். யோகமுங்க. காலையில 5 லிட்டர் சாயந்தரம் 5 லிட்டர் மதியம் 5 லிட்டர் பால் கறக்குது. தம்பி என்ன மாடு? காளை மாடு. காளை மாடு. ஆமா. 5 லிட்டர் 5 லிட்டர் சாயந்தரம் 15 லிட்டர் மொத்தம். 15 லிட்டர் கறக்குது. ஆமா. அந்த இது என்ன உள்ளியே? காப்பி வச்சு குடிப்போம். யார் யாரு? குடும்பமே தான். குடும்பமே. எது காளை மாடு பால் கறந்து காப்பி வச்சு குடித்திய? ஆமா. அட கிறுக்கு பயல. ஏங்க? காப்பி நல்லா இருக்கா? அல்ல. எது சீனி போட்டீங்களா சீனி போடலையா? சக்கரை ஜீனி காப்பி எதுவும் போடுறது இல்ல. ஆ. ஆனா நல்லா இருந்துச்சு. டீ. தம்பி காளை மாடு இன்னைக்குமே பால் கொடுத்த சரித்திரம் நான் கேட்டது இல்ல. ஏன் கறந்துச்சு? எப்படி கறந்தீங்களா அதான் கறந்துச்சா? அண்டாவை கொண்டு போய் வச்சா போதும் அதான் கறக்கும். அடடா. அதான் கறந்துச்சா? அது மூத்திரப்படா பரதேசி பேல பாலாட கறந்து காளை மாடு மூத்திரம் தாண்டா கொடுத்துருக்கு. வெளியில சொல்லாதீங்க. இந்த மைக்கு போட்டு சொல்றீங்க. இத்தனை நாள் மூத்திரத்துல ஏன் காப்பி வச்சு குடிச்சேன்? ஐயா நீ மட்டும் குடிச்சியா ஊரே வா? குடும்பமே தாங்க. குடும்பமே. விட்டுருங்க. ஆமா. வெளிய சொல்லாத. பால் கறக்கணும்னா என்ன மாடு வாங்கணும்? தம்பி பால் கறக்கணும்னா பசு மாடு வாங்கணும். பஸ் எங்கிட்ட ஓட்டுறது மாட்டை விட்டு கட்டுறது. ஏய் பசு அதை சொல்லடா. பொட்டை மாடு பொட்டை மாடு. மொட்டை மாடு வாங்கினா கண்ணு தெரியாது. ஏய் ஐயா பொம்பளை மாடு. பொம்பளை மாடுனா பொம்பளை மாடுன்னா ஏத்து 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 மாடு. ஆனா நீ வந்துருவ, நீ வருவ. முன்னுக்கு வரணும் வாழ்க்கையில இருக்கட்டும். சரி பொம்பளை மாடு. இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு என்ன வெள்ளிக்கிழமையா? ஐயோ ஞாயிற்றுக்கிழமை இல்ல அங்க சந்தை. சரி நடக்க ஆரம்பிப்போம். சந்தைக்கு போயிடலாம். ஆமா அங்க போய் நல்ல மாடை வாங்கிட்டு வந்து அப்புறம் பேசிக்குவோம். பாத்துட்டு வந்தாரு. போங்க 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 போங்க. ஓய் பொம்பளை பிள்ளை யாருக்கு பிறந்துச்சு? எங்க அப்பதாவுக்கு பிறந்திருக்குது. நல்லா இருக்கா? நீ நிக்கிறது பொம்பளை பிள்ளைங்க. நல்லா இருக்கா? ஏ தம்பி அது பொம்பளை பிள்ளை தான். ஆமா அதுக்கு என்ன பொம்பளை பிள்ளை? நான் இதனால வரல பீச்சினதே இல்ல. என்ன வர்ற மாதிரியா இருக்கு? ஏமா பீச்சர் மாதிரி இல்லையடா. பேசுறது இல்லங்க. பேசுறது இல்லையா? இன்னைக்கு தான் முத பேச போறேன். சரி எதுல பேசணும்? வாயில. அப்புறம் நான் புள்ளியில பேசுவாங்க. ஏய் வாயில தான் பேசுவாங்க. பேசு வாயில. சரி பேசி பாப்போம். பேசி பாரு. ஹாய் how are you? ஹாய் பாரு. போக மாட்டியா? ஏன்ட்ட வந்தீங்கன்னா தாங்கவும் மாட்டேன். என்னை பத்தி இன்னும் தெரியலன்னு நினைக்கிறேன். சத்தியராஜில ஸ்ப்ரே வாங்கி வச்சிருக்காங்க. அத தெரிஞ்சுக்கா. இருக்குது சொந்த உழைப்பு இல்லையோ? சொந்த உழைப்பு தான் அது. அடுத்த வாடகை வாங்கி வேலை பாக்குறதா? கிடையாது. ஹாய் போயிட்டு வந்துட்டேன். எப்ப? 5 மணிக்கு என்ன போயிட்டு சொல்லாம எப்படி போறா நீ? ஓட ஆய் ஓடதெல்லாம் சொல்லிட்டா சொல்லணும்ல. அதுக்காக போறது வாரது செய்யறது பண்றதெல்லாம் என்ன சொல்லிட்டு செய்யணும். இனிமேல் வீடியோ கால் பண்ணு. எப்ப? வீடியோ கால் பண்ணு. நீ எப்ப போற என்ன சொல்லாம அப்படி வீடியோ கால் பண்ண முடியும்? எனக்கு அந்த வேலையே கிடையாது. எந்த வேலை கிடையாது. ஆயே போறதாம சும்மா அடக்கி வச்சுட்டே இருக்கிறதா? சீ கையை ஒடிச்சு செத்து போயிடுவான். அப்ப நீ தான் போறது இல்லைங்க. ஆமா இவ்வளவு வாய் வச்சிருக்கீங்க. நீங்க யாரு? நான் தான் பொம்பளை பிள்ளை. தெரியுது. ஆமா இங்க என்ன பண்றீங்க? அத கேக்குறீங்களா? ஆட்ட போட பண்ணுங்க. பத்தியா நாட்டிய குட்டி. ஓ நாட்டிய குண்டி. குண்டிலடா நாட்டிய குட்டி. நாட்டிய குட்டி. இந்த பிள்ளைய நாங்க 4 பேரு மை செட்டுக்காரோட 5 பேர் நாங்க வச்சிருக்கிறோம். ஊர் ஆள சேர்ந்து ஊர் நாடகத்தவங்க சேர்ந்து வச்சிருக்காங்க. நாட்டியத்தை அது ஆடுறேன். நீதான் ரசனி போவான். பஜனை போட்டு கிளம்பிடுவோம். அப்படியா? ஆமா. எங்க ஆட சொல்லுங்க பாப்போம். ஆடுறதுல காசு சும்மா ஆடிட்டு போட எல்லாம் இழுச்சா வச்சியா? நீ சும்மா ஆட வேணாம். துணிமணியை போட்டுட்டே ஆடு. துணிமணி போட அப்புறம் சும்மா ஆடுவாங்க. காசு துட்டு துட்டு ஓ துட்டு. துட்டு அதான்மா துட்டு கொடுத்தா ஆடுவீங்க. ஆடு. என்னம்மா பெரிய காசு. மாடு வாங்க போறதுக்கு இங்காரு 10,000 வச்சிருக்கேன். உருவுறா பாரு. எவ்வளவு வேணுமா? எத்தனை திருப்பு உருவி இருப்பேன். அது நிறைய. ஏண்டா ஒரு தாள முடிச்சிட்டு எவ்வளவு வேணும் ஏப்பா உருவதான். இதே வேலைய ஆரம்பிச்சிருக்கேன் ஊர்ல. எவ்வளவு? நான் உருவனா வர மாட்டேன். நீ செத்த நேரம் உருவேன். நான் ஊர்ல செத்தியே போயிடுவேன். அத
அதான் சொன்னேன், செத்த நேரம் விடுவேன். அதுல உயிரோட இருக்கணும்ல. தம்பி இருமா, இந்த 20 ரூபாய்க்கு ஆடணும். இங்கிட்டு வாமா, நான் சொல்ற மாதிரி கேளு. நீ அந்த பக்கம் உட்காரு, இன்னும் நல்லி உட்காரு, இன்னும் தள்ளுறா, அப்படி உட்காந்து அங்கே உட்கார, அப்படி உட்காந்துக்கலாம். இருமா, போய் நின்று, நான் சொல்ற மாதிரி கேளு, போய் நின்று. தம்பி பிள்ளைய பாரு, வந்துருமா, வந்துடும். ஓ 20 ரூபாய்க்கு அவ்வளோதான் காட்டணும். பார்த்ததுக்கு 20 ரூபாயா? ஆமா. என்னங்க எங்க அப்பத்தாட்ட 10 ரூபா கொடுத்துருந்தா பைய காட்டா. எந்த பையன்? சுருக்கு பைய. இல்லையே ஆட சொல்லுங்க. காசு கொடுறா. என்னங்க காசுலயே குறியா கிடக்குறீங்க? மாடு வாங்க போறது எப்போ? மாடு மாசெல்லாம் வாங்க போவேன். இல்ல குடு குடு. 20 ரூபா. 20 ரூபாய்க்கு. ஏன்டா 20 ரூபாய்க்கு என்னடா ஆட முடியும்? அப்ப இந்த இன்னொரு 100 ரூபா. அப்படி குடுறா. ஆட சொல்லுங்க. உட்கார்றா. நான் இப்படி உட்காரேன். உட்கார்றா. ஆட சொல்லுங்க, ஆட சொல்லுங்க. நீ ஆடா. நின்னு பக்கத்துல போ. பக்கத்துக்கு போ நின்னுட்ட. தம்பி கீழே பாரு. டேய் தொடாம இருக்கணும். மேல பாரு. வந்துருமா. போதுடா நீ கொடுத்த காசுக்கு. என்ன கீழ இருந்து மேல பார்த்ததுக்கு 120. ஆமா. என்னங்க ஏமாத்துறீங்க? ஏய் காசு இருக்குல்ல, காசு ஆட சொல்லுங்க. ஆடும்னா காசு கொடு. என்னங்க காசு மேலயே தான் குறியா யாரு இருக்கு? எங்களுக்கு? நான் மாடு மாசெல்லாம் வாங்க போவேன். மாடு. தம்பி மாடு வாங்க கயிறு வச்சிருக்கியா? இருக்குனா? அப்ப காசு கொடு. 200 ரூபா. யாரும் அப்படியே ஆட சொல்லுங்க. ஒரு பாட்டு. போயிடுமா? ரெண்டு நீ உன்னை தொடுமா? எந்தரா? டேய் உன்னை உட்கார்ந்தாட ஆடுது அந்த பிள்ளை தாங்க 2ல 1 தொட சொல்லிச்சே. அது பாட்டுடா. ஏது? பாட்டு இருக்குல்ல? 2ல 1 தொடங்குறது ஆமா பாட்டு. பாட்டு இருக்குல்ல? நான் கேட்கலையே. நீ கேட்கல நாங்க உடனே அப்ப நான் வரும்போது நீங்க அந்த பாட்டு போட்டுக்கணுமா இல்லையா? ஏ பாப்பா மாமா எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? 2ல 1 தொட சொன்னீங்க. ஒண்ணு புண்ணா. ஏன்? மறந்து போடலான்ட்டு. நீங்களே மறந்துவிட வேணாம். பாட்டு யாரு? இது புது பாட்டு. அப்படியா? நல்ல பாட்டா நீ பாடு. வந்துருமா, நீ வந்துரு. காசை கொடு. நீ ஏன்டா எந்திரிச்சு வந்த? எனக்கு எந்திரிச்சா காசா? டேய் உனக்கு எந்திரிச்ச காசு இல்ல. நீ ஏன்டா எந்திரிச்சு வந்த? நான் எந்திரிச்சு வரக்கூடாது. ஆமா உட்கார்ந்து ஆடுற வரைக்கும் பாத்துக்கிட்டே இருக்கணும். 500 ஓவா. ஓவா உட்கார். ஆட சொல்லுங்க. உட்கார். நான் எந்திரிக்க கூடாது, வரக்கூடாது. பிள்ளை ஆடுற வரைக்கும் பாத்துக்கிட்டே இருக்கணும். இருக்கு எரிச்சவுல. டேய் 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 இந்தாடா. நான் சும்மா தான் கிடக்குறேன். டேய் ஏங்க? ஏன்டா? எந்த பிள்ளை தாங்க ஏறிக்கையானுச்சு? அது பாட்டுடா. ஏற போன காசு போச்சா? ஐயோ ஐயோ. ஏற போனா காசு இல்ல. நீ ஏற வந்தீல அதுக்கு தான் காசு. பணம் போச்சு. வந்ததுக்கே வா. ஆமா பணம் போச்சு. போயிருந்தா போயிருந்தா இன்னும் போகும். போயிருந்தா சுத்தமா போயிருக்கோம். சுத்தமா போயிடும். கட்டாலே போவான். ஐயா எப்படி சொல்ற? ஏய் நீ வாங்கம்மா. திரும்ப காசு. ஆமா காசு உள்ள வந்துரு. நீ பாட விட்டு ஆட விடுறானா அதுக்கே ஒண்ணு. மாடு மாசல்ல வாங்குவாங்க, பேசாம இருங்க. மாடு எப்போ வாங்க போவே? மாடு மாசல்ல வாங்க போவே. இந்தாங்க இன்னொரு 500 ரூபாய். ஏய் குடுடா. ஏய் நல்லா ஆட சொல்லுங்க. உட்கார்றாடி. ஆட சொல்லுங்க நல்லா. ஏய் பேசாம உட்கார்ந்துரு. பாட்டு அது. பாட்டா? பாட்டு மாதிரி ஆடுறா தும்மாடா. குத்துற குத்துறன்னு சொல்லி போட்டு குத்தாம தான் போறேன். இரு. இவன் வாக்குறது சரியில்லையே. டேய் இந்தடா. என்ன? இல்ல குத்துறேன்னு சார். எப்படா குத்தும்? பாட்டு பாடி ஆட விட்டியாடா புள்ள? ஏது? அது பாட்டுதான்டா. என்ன குத்துறேங்கிறது பாட்டா? மாட்டுல அதெல்லாம் பாட்டுடா. என்னங்க புதுசா பாடுறீங்க? இதெல்லாம் தெரியாம ஏன்டா இருந்த? எனக்கு இந்த பாட்டெல்லாம் பிடிக்கல. எனக்கு பிடிச்ச மாதிரி ஆட சொல்லுங்க. எப்படி? காசு காசை கொடு. எவ்வளவு வேணாலும் காசு வாங்கி. கொண்டா காசை கொடு. நீ என்ன சொல்ற? மாடு வாங்க எப்போ போவே? மாசல்ல தான் போவேன் இனிமேல். கொண்டா. பூரா தள்ளி கொடுத்துட்டாடா. சரிங்க. இல்ல அங்க இருந்து வரணும். பாப்பா. சொல்ற மாதிரி கேளுங்க. தலக்கு நாட்டணும். சரி. கீழே துமுக்கு நாட்டணும். மேல ஆடுறது கீழே ஆடுறது கூட வேண்டாமா? எதுக்கு இவ்வளவு சிரமம்? நீங்க படுங்க. ஒரு படுக்க வச்சு ஆட்டுறீங்க. நான் கிரைண்டர் அது வேண்டாமா? நீ அங்க இருந்து வந்தோனே இந்த காலை இப்படி தூக்கு, அப்புறம் இந்த காலை இப்படி தூக்கு, அப்புறம் 2 காலையும் தூக்கு. எடுத்து பொத்துக்குடி கீழ எடுத்துருவீங்க. துமுக்கடி விடாதா? தூம கட்டிவே விழுந்தா பைனரியா அள்ளிடுவேன். ஏய் அது பொத்துக்குடி கீழ எடுத்துருவீங்க. 2 கால தூக்கா கீழ வந்துற மாட்டேனா? அப்ப ஒவ்வொரு காலா தூக்கணும். சரி உட்கார். தூக்கு பாப்போம். உட்கார். அது வந்து வீட்டுக்கு கிளம்பிட போறேன். பாடு. வச்சுக்கவா உன்னை பற்றி நெஞ்சுக்குள்ள
கொடுத்த காசுக்கு ஆத்தாடி ஆத்தா ஆ, இந்த பிள்ளை காலா தூக்குலனே எங்க ஊர் நாட்டாமக்காரர் யாவகம் ஏய் யா எப்படியா எங்க ஊர் நாட்டாமக்காரர் தங்கமான மனுஷன் சரி இறக்க குணம் உள்ளவர் சரி எங்க ஊர் வீதியில ஆ, ஒரு 5 வயசு பொம்பளை பிள்ளை சரி மொட்டை முடியா விளையாண்டு இருந்துச்சு மொட்டை குட்டினா அம்மனை கட்டியா சரி வண்டியில வரும்போது நீங்க தூக்குனீங்கல்ல நான் தான் வண்டியா அதுல அதே மாதிரி விளையாண்டுட்டு இருந்துச்சு சரி எங்க ஊர் நாட்டாமக்காரர் பார்த்தாரு ஆ, ஆஹா நம்ம ஊர்ல ஒரு பொம்பளை பிள்ளை மொட்டை முடியா விளையாடுது ஆ, இப்படி விளையாண்டா நம்மளுக்கு அவமானம் ஆமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஆ. ஒரு 500 ரூபாய் பணத்தை கொடுத்து ஆ, பாப்பா துணி வாங்கி கொடுக்கணும் கொடுத்துட்டாரு பரவாயில்லையே அந்த பிள்ளையும் கொண்டுட்டு போய் அவங்க அம்மாட்ட கொடுத்துருச்சு கொடுத்துருச்சு கொடுத்த உடனே அவங்க அம்மா கேட்டிருக்காங்க ஆ. ஏன் பாப்பா ஆ, நீ சின்ன பிள்ளையா ஆமா. 500 ரூபாய் பணம் வச்சிருக்க ஆ, ஏது கேட்கணும்ல ஆ, இன்னைக்கு நாளைக்கு சின்ன பிள்ளை கொண்டாந்து கேட்கணும் கேட்கணும் ஆ. கேட்ட உடனே இந்த பிள்ளை சொல்லுது ஆ. ஏம்மா நான் துணிமணி இல்லாம விளையாண்டுட்டு இருந்தேன் ஆ, நம்ம ஊர் நாட்டாமக்காரர் துணி வாங்கி கொடுக்க சொல்லி 500 ரூபாய் கொடுத்தாரு பரவாயில்ல சொன்னோடனே இந்த பொம்பளை யோசனை பண்ண ஆரம்பிச்சு எப்படி நம்ம புள்ள 5 வயசு புள்ள ஆமா மொட்டை குண்டியா விளையாண்டதுக்கு நாட்டாமக்காரர் 500 ரூபாய் கொடுத்துருக்காரு நம்ம மொட்டை குண்டியா போனா எவ்வளவு கொடுப்பாருன்னு அப்பா நினைச்சுக்கிட்டு நேரம் கொடுத்துருப்பாரு அப்படி நினைச்சுக்கிட்டு ஆ. இந்த பொம்பளை துணிமணி எல்லாம் கழட்டி போட்டு ஆ, நாட்டு ரோட்ல நடந்து போக எப்படி காலங்காத்தால காலையில எல்லாம் அவுத்து போட்டு எப்படி போகுது நம்மளடியா போகுது ஓஹோ எங்க ஊர் நாட்டாமக்காரர் வீட்டை விட்டு கிளம்பி வர்றாரு அந்த நேரம் சரி குனிஞ்சதெல்லாம் நிமிர மாட்டாருங்க ஆ, நல்ல சகனம் ஆ, நல்ல மனுஷன் ஆ, இப்படியே குனிஞ்சுக்கிட்டே போனவர் என்னடா மொழுன்னு தெரியுதுன்னு நிமிந்து பார்த்தாரு சரி 3 ரூபா காசு கொடுத்தாரு ஏ 50,000 கொடுக்கலையா 3 ரூபா தான் கொடுத்தாரு 3 அது எதுக்கு எதுக்குன்னு கேக்குறீங்களா ஆ, விளையாட்டு வாங்கிக்க சொல்லி நீ யாருல நானா இருந்தா 1 ரூபா தான் கொடுத்துருப்பேன் என்ன இப்படி வாங்கிட்டேன் எதுக்கு அது பத்த வச்சா பொசுக்குன்னு மாஸ்டர் நம்மளுக்கு பாய்ப்பேட இல்ல காலை தூக்கி நல்லா ஆளுது நீ அது மாதிரி ஆள சொல்லுவான் எவ்வளவு வேணாலும் காசு வாங்கி விட்றா காச இன்னும் அடுத்த ஆட்டை போட சொல்லுவான் ஆ? எங்கடி காசு இல்லையா சரி வாங்க நம்ம அடுத்த ஒரு போவோம் என்ன பாருங்க அடுத்த பக்கம் ஆட போடும்ல எங்க என்னை பார்த்தா பாமா தெரியலையா பாப்பனா ஒரு ஆட்டை என்னமா மாடு வாங்க போறது மாறி மேல் மாஸ்டர்ல தான் வாங்குவேன் சரி அப்பா அது பைய கொடு சரி பைய கொடு இது இரு இவர் எப்படி பைய வர்றாரு டேய் டேய் நீங்க தான் பைய கொடுக்க சொன்னீங்க ஏண்டா நீ இப்படி பைய வரைஞ்சோடனே சரி பைய கொண்டா கொண்டா பைய கொடு அந்த அந்த தோல்ல இருக்க துணியை கொடு இதெல்லாம் 10 ரூபா துண்டு குடுறா இந்தாங்க. அந்த தலையில இருக்கிறது அவரா இது 30 ரூபா துண்டு குடுறா வடிய கழட்டு நீ என்ன 30 ரூபா பண்ணியணும் குடுறா எடுத்தியா எடுத்ததா ஆ. வாங்கினது வாங்குனியா சரி, சரி. வேட்டி வேட்டி அவரு ஆ, ஆ, ஆ. வேட்டி அவரா முன்னோடு இருக்கக்கூடாது வேட்டி வைத்த மான மரியாதை போயிருமே ஏய் போ பிள்ளை ஆடணும் ஆடணும் அவரே வேட்டியா? ஆமா வேட்டி வைத்தா ஆமா, வேட்டி. பிள்ளை ஆடும் பிள்ளை ஆடும் ஆமா சந்தேகம் கேட்கலாம் பிள்ளைங்க கேளு. ஏன் பாப்பா வேட்டி வைத்த ஆடுவியா நீங்க வேட்டியை விட்டு அவருங்க நல்லா. நான் எப்படி ஆடுறேன் பாருங்க வேட்டி வைத்து நீ ஆடுறிய இல்லையா எனக்கு ஆடும்தா ஏய், என்ன சொல்ற கைகாலதே அத சொல்லு வேட்டியை தர்றேன் ம். ஆடு வாங்குற பணமே போச்சு அப்புறம்? நம்மளுக்கு என்ன மானம் மரியாதை மரியாதை. இந்தாங்க குடுறா வேட்டி. பிள்ளை ஆடணும்ல பிள்ளை குடுறா ஆடுறீங்களா? ஆடா ஆடா டேய் கீழ போறா டேய் அட கீழ போறா அட இடுப்பு போறா டேய் ஓ அட இடுப்புல உன்னோட என்னடா பரதேசி பிள்ளை போடா ஏன் ராஜானே நீ நல்லா பாத்தியா மாடு வாங்க போடுவேன் நீ எப்படி கோபத்தோட அனுப்பியாச்சு இல்ல இது வந்து என்ன தெரியுது இனி வரமாட்டேன் இது வந்து உங்களுக்கு என்ன தெரியுது என்ன தெரியுது இனிமேல் ஒண்ணுமே தெரியல ஆ. ஆமா எல்லாம் மூணுல எப்படி தெரியும் இதெல்லாம் என்ன இனிமே தெரியும்? வியாபாரத்துக்கு போனா வியாபாரத்தோட வியாபாரத்தை மட்டும் தான் பார்க்கணும் ஒன்னே மாதிரி பிள்ளைய பார்க்க கூடாது பார்த்தா இல்ல இந்த தெரியுது ஆமாங்க. கோமத்தை ஒத்துட்டேனே நீ மோசமான ஆள் இல்ல ஏமா வர வர அதையும் அவுத்து விட்டுக்கலாங்கய்யா அதே அவுத்துட்டா நானும் பார்த்திருப்பேன்ல எப்படி இருக்கணும் எல்லாம் உலகமே பார்த்துருக்கேன் வீடியோ கூட ஐயா இந்த வந்து யாரோ வந்துருக்காங்க காசை கொடுங்க நான் போகணும் காசா ஆ. அந்த கோபத்தோட ஒண்ணு அவனை வர சொல்லு அது நான் தாங்க நீதானா மறுபடியும் கோமணத்தோட வந்தா இப்படி வரல வாசிக்க மாட்டீங்க தம்பி வேண்டாம் அப்படியே வந்துடாத ஆ. இப்ப என்ன வேணும் உனக்கு காசை கொடுத்தா நான் வீட்டுக்கு போவேன் காசு வேணா ஆ. குட்டியோட ஆடுற சரி ஆடிட்டு ஆ. பணத்துக்கு பணம் ஆ. பணத்துக்கு குட்டி வட்டிக்கு குட்டி குட்டி ஐச்சக்க நல்ல ஆப்பரா இருக்குதே அருமையான ஆப்பர் அப்பலாம் முடிஞ்ச போடு. சேர்ந்து போட்டுக்கா ஆ. போட்டு பாருங்க போடு ராஜானே நீ வேட்டியை வாங்கினதுக்கு பேசாத டவுசர் நீ வாங்கியிருக்கலாம் ஆமா ராஜானே தேவைப்படும் காலையில கொடுக்குற போட்டுட்டு போ ஆ. சரி அடுத்த போடுறோம் காசை வாங்குறோம் அவ்வளவுதான் அடி அடுப்புல வந்தா அம்மா ஆட்டக்காரர்கள் அம்மா Hey!
செய்யலாமா? நீ செஞ்சோ ராஜால வாயில வச்சிருப்பீங்களா? இன்னொரு விஷயம் தெரியுமா? என்னது? ஆம்பளை பையன் நான் போகவும் மேவாய் ஆ, நீ போயிருந்தீங்கன்னா கவலையே பட மாட்டேன். போற வரைக்கும் போட்டு விட்டுருவேன். போன வாயன் கொட்டை விட்டா எல்லாமே அப்படித்தான். அந்த எரி ஆகி போயிடும். போடா இங்க வராது. எல்லாருக்கும் அப்படித்தான். சரி இது வேண்டாம். ஆ. ஆ? ஆ? அதெல்லாம் கிளீன். ஏ? வேற மாதிரி ஆ, போடுவோம். போடுறா. அடி கூட மேல கூட வச்சு கோயிலுக்கு போற முள்ளே கூட மேல கூட வச்சு கோயிலுக்கு போறவங்கள அந்த குடையத்தான் இறக்கி வச்சு அந்த பூனையத்தான் இறக்கி வச்சு இந்த குமரேசன பாகடியோ இந்த ராஜாவை பாரடியோ. எதுக்கு மசுறு புடுங்காவா? எல்லாத்துக்கும் கேக்குறேன். நான் ஏன் பேர சொல்றேன்? நான் ஏன் பேர் சொல்றேன்? நீ முன்பாட்டு நான் பின்பாட்டு. ஓ நீங்க முன்னாடி இல்ல நான் முன்னாடி நீங்க பின்னாடி. ஆ. உங்களுக்கு கேஸ் அடுப்பு எனக்கு மெயின் ஏய், அடுப்பு. எனக்கு வேண்டாம்டா அதெல்லாம். வேண்டாம். சரி சரி. இந்த குமரேசன பாரடியோ அந்த குமரேசனை பாரடியோ. அடி சித்திரமா சபையில போல சிரிக்கிற நான் மதுரமா நினைக்கிறேன். ஒரு சித்திரமாக வீட்டை போல நினைக்கிறேன். நான் பத்திரமாக போல நினைக்கிறேன். அப்படி எப்படி நல்லா இருக்கா? ஏங்க ஆ? என்னங்க டான்ஸ் போடுறீங்க? யா. நேத்து ஒரு பிள்ளை கூட்டியிருந்தீங்களா இல்லையா? ஆமா. அந்த பிள்ளை எப்படி? எப்படி குட்டி எப்படி இருந்துச்சு? திருச்சியில இருந்து. ஆ. அந்த பிள்ளை பேருனா பஞ்சாமிர்தமா? டேய், பஞ்சவர்ணம்டா. ஆ. ஆ. அந்த பிள்ளை ஆட்சி இல்லையோ? பஞ்சவர்ணம். கிடைச்சா விடுவோமானே. ஐயோ. எதையும் விடுறது இல்ல. எல்லாத்தையும் அக்கிட்டே விடுறது. ஆனா அந்த பிள்ளை ஆ. அத பத்தி கவலைப்படுறது இல்ல. ஆ. அந்த பிள்ளை ஆடிச்சு. ஆ. அந்த பிள்ளை ஆடிச்சு இல்லையோ? ஆ. அந்த பிள்ளை குண்டி சும்மா துமுக்கும் துமுக்கும் 5 லிட்டர் கிரைண்டராக. ஆமா. ஏப்பா, உனக்கு குண்டி வேணுமா? ஆ. இல்ல குண்டியை விட்டு வேற எதுவும்? நான் அடிக்கடி கொரியா பக்கம் போறேன். ஆ. அடி சித்திரமா சபையில போல சித்திரமாக வீட்டை போல நினைக்கிறேன். பத்திரமாக வீட்டை போல நினைக்கிறேன். இது ஒண்ணும் விழுங்கல. உள்ளுக்குள்ள பிடிச்சடிக்கிறோம். பிரிச்சடிக்கிறேன். ஆளுக்கு ஒரு திரும்ப. பிரிச்சுனா எப்படி? தண்ணி தண்ணியா. வேணாம். ஏன்? தண்ணி எல்லாம் போடுறது. இன்னும் தண்ணி போட வேணாம். ஒரு பேர் மட்டும் கொடு. ஏய், வாங்கிதான் தர மாட்டேங்கிற. அப்படியேதான் சொல்ற. ஏமாத்திட்டு போயிடுற. வாங்கி கொடுத்தா நீ வீங்கி செத்து போயிருவ. நான் போட்டுறேன். ஐயோ நம்மளுக்கு எதுக்கு அந்த வேலை? தண்ணி தண்ணி அடிப்போம். ஆமா, போடு. அடி ஆளு இலகம் தாண்டி அரும்பு மீசக்காரன் தாண்டி ஆளுநரையாளம் தாண்டி வரிஞ்ச மிச காரணடி. அவ்வளவு அகலா இருக்குமா எனக்கு? அகல இல்லைங்க. அழகன். ஆ, அழகன். ஆளு இலகம் தாண்டி அரும்பு மீசக்காரன் தாண்டி ஆளுநரையாளம் தாண்டி வரிஞ்ச மிச காரணடி. ஊர்ல கேட்டாங்களா? ஏன் நீ இப்ப வரைஞ்ச மீசையாது? மீசையாது? அதான் எவ்வளவு கேவலப்படுத்துற. ஆ, சரி விடுங்க. விடு. உங்க ஆசையை ஆ, கெடுக்க. மாத்தி படி. அப்படியே பாடுவோம். அடி ஆளு இலகம் தாண்டி குமரேசன் வரைஞ்ச மீசக்காரன் தாண்டி ஆளுநரையாளம் தாண்டி குமரேசன் முன்ன முஞ்சி காரணடி. எனக்கு முன்னே இருக்கிறத பாத்தீங்களா? உண்மையிலே வெளியே சொல்லாத. அப்பா, ஏய். நீ காலைல பவுடர் அடிச்சு பாரு மூஞ்சி எப்படி இருக்குது? ஆமா. அது மட்டும் ஏதாவது இருக்கு? ஏ, கரெக்டா பாருங்க. இப்ப பாரு ஆச்ச புஞ்சா மாதிரியே இருக்கு. சரி விடுங்க. அப்படியே பாடுவோம். ஆ. அடி ஆளு இலகம் தாண்டி குமரேசன் முன்ன மூஞ்சி காரன் தாண்டி ஆளுநரையாளம் தாண்டி குமரேசன் முன்ன முஞ்சி காரணடி. அடி குறும்பு ஏதோ செஞ்சீங்கன்னா அடி குறும்பு எது செஞ்சேனா? உன்னை நான் கொண்டு போவேன் இளமானண்டி. உன்னை கொண்டு போவே பொடுங்கு பட்டி. அதோட பொட்டியை வித்துட்டு வீட்டுல உட்கார்ந்து இருக்கானோ. ஏய், ஏன்டா? அப்புறம் இந்த பிள்ளைய போட்டு போனா தீனி போட முடியாது. இந்த பொட்டியில் எனக்கு இன்னும் 4 குட்டி இருக்குறா. நம்ம அன்னைக்கு பழனியில வாங்கிட்டு வந்தோமே. என்ன? பாம்பு பிடிக்கிற பெட்டி அப்படின்னு காத்துச்சு. அதான் அதேதான், அது என்ன? அது இல்லைங்க. தனித்தனி அதே. ஆ. அடி வந்தாலும் பாட்டி மதுரை சொன்னா போதாண்டி. அடி போனாலும் போடி புதுக்கோட்டை பக்கம் தாண்டி. ஒரு பத்தாது வாடி மதுரை நாமுதானே. போனாலும் போடி மதுரை போயாதானே.
முழங்குது ஒரு அங்கே இடி முழங்குது கர்ப்பசாமி தத்த காலசாமி ஓகே பாட்டாது ஓ ஓ ஓ நல்லா இருக்கு வாங்கலையோ ஏ நல்லா இருக்கு அட வாங்கலையோ ஒரு முக்கிய அறிவிப்பு. இங்கு டான்சராக நடித்துக் கொண்டிருந்த ராஜலட்சுமியை காணவில்லை. கண்டுபிடித்துக் கொடுப்பவர்களுக்கு தக்க தண்டனை அளிக்கப்படும்.
பிள்ளைய தரப்படும் சொல்லு, நாங்க தேடியாவது கண்டுபிடிச்சிடறோம். பிள்ளையை தரப்படும். அப்படி எந்த பிள்ளை நீங்க சொன்னீங்க அந்த பிள்ளைன்னு சொல்றா? அந்த பிள்ளையை தரப்படும். அப்படின்னாக்கா நாங்க தேடி கொடுத்துருவோம். கொடுத்துட்டு நம்ம சும்மா போறதா? அப்புறம் நம்ம எப்படி சும்மா நாளைக்கு நினைவுக்கு ஆமா, அதுக்கு வேற ஆள் வேணும்ல. லைனை மாத்திக்க, லைனை மாத்திக்க, லைனை மாத்திடுறியா? ஆமா, என்ன உன் பிள்ளை இப்படி பண்ற? ஓ, அந்த ஆட்டியார் பிள்ளை பயம் வந்துருக்கானா? சரி போடு போடு. போடு. மொச்சக்கட்ட பிள்ளை அழகா முத்து முத்து சல்லடா. மொச்ச கொட்டை பல்லாலா அசந்தா போச்சுடா. ஏற்கனவே ஒண்ணு ஆபரேஷன் பண்ணி எடுத்தாச்சு. என்ன நான் உன கொள்ள நினைச்சேன். அங்க காலை உருறீங்க. கால் விடுற இடமா இது? காலை விட முடியல நானு. கை விடுறியா? சீ, நான் மாட்டாக்கா மச்சல்ல பாரடி. ஐயோ, எங்க போயிச்சா? உலகத்துல கண்டுபிடிக்க முடியுமா? ஐயோ, முடியுமா? முடியாது. போனதை எப்படி எடுக்கிறது? அதத்தானே. உனக்கு முளை தானே வேணும். காலைல வீட்டுக்கு வா. இவ்வளவு நேரம் இருக்குமா? என்னமோ ஐ தலக்கடி பேரி பத்திரி நானும் தூக்கணுமா? அவன் எப்படி தூக்காத, நானே தூக்கி குத்திக்குவேன். இப்பெல்லாம் யாரையும் கஷ்டப்படுத்துறது இல்ல. ஏன் கை முடிக்க வச்சுக்கிறது? ஏன் பொம்பளையில போய் சிரமப்படுத்த? அடிக்க மேலம் எடுங்க தாளம், இனிதான் கச்சேரி ஆரம்பம்.
நீ கட்டிக்க போறவர் கொடுத்து வச்சவர் எப்படின்னா தம்பி அவர் சிவன் ஐயப்பன் கோயில் குருசாமி அண்ணார் அவர்கள் உங்க 2 பேத்துக்கும் ஆளுக்கு 10 ரூபாய் கொடுத்து அன்பளி கொடுத்துருக்காரு. ஐயப்பன் கோயில் குருசாமி ஐயப்பன் கோவில் குருசாமி ஐயா அவர்கள் எங்கள் இருவரையும் பாராட்டி தலா 10 செல்வங்களை அன்பளிப்பாக வாரி வழங்கியுள்ளார்கள். அன்புள்ளங்களுக்கு எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி. வணக்கம். ஏன் தெரியுமா சொன்னேன்? உங்க வீட்டுக்காரர் சிவன் இருந்தா போதும். நீதான் தேங்காய் உரிக்கிற நல்லா நறுக்கு நறுக்கு. எத்தனை நாளைக்கு நீங்களா உரிக்கிறது? அத சொல்லுமா. ஒரு நாளைக்கு நான் குடிச்ச தப்பு இல்ல. கண்டிப்பா. நல்லா ஆறு நல்லா பாடுற. உன்னை பார்த்தவுடன் எத்தனையோ பெண்களை சந்திக்கிறேன். எனக்கு அது வர. உன்னை பார்த்தவுடன் பேச சொல்லாத. உங்களுடைய திறமையை பாராட்டி சமைச்சுட்டாங்கல்ல அந்த ரசிகர்கள் உங்களை அடுத்து இது மாதிரி நடிக்கணும் அப்படிங்கிறக்காட்டி 50 ரூபா கொடுத்து கௌரவப்பட்டு அன்பளுக்கு நன்றி. நன்றி வணக்கம். காதல் எத்தனை காதல் உண்டு. புனிதமானது மனித காதல் என்று சொல்வார்கள். இந்த மிருக காதல் பாத்திருக்கியாமா? மிருக காதலா? நான் மிருகத்துல பழக்கம் வச்சுக்கிறது இல்லைங்க, மனுஷன் மட்டும் பழக்கம் வச்சுக்கல. நான் கேட்கிறேன், காதல் பண்ணி பாத்திருக்கியா? மிருகத்தை நான் காதல் பண்ணி நான் பார்த்தேன். ஏன் கேட்கிறமா நான் சொல்றேன். பாருங்க, ஒரு பூனை காதல். பூனை ஒரு பொட்டை பூனை காதல் பண்ணி அடுத்து போய் படுத்திருக்கோம். எப்படி? கெட்டா பூனை பார்க்கும். அப்படி தலையை நிமிர்ந்து பார்த்தோன்னே பொட்டை பூனையை காதல் பண்ண கூப்பிடும். எப்படி? இது யாரு கூப்பிடுறது? கெட்டா பூனை. கெட்டா பூனை பொட்டை பூனையை கூப்பிடுது. பொட்டை பூனை பாவம், பொட்டை பூனைனால வர முடியாது. அது ஏற்கனவே ஒரு 10-15 பூனையோட காதல் பண்ணியிருக்கோம். சரி, வர முடியாத பாட்டுக்கு அது அங்கிருந்து சொல்லும். முடியாத பாட்டுக்கு ஐயோ என்னால முடியாதுறாங்க. இது பூனை காதல். சரி, ஆட்டுக்காதல் பாத்திருக்கியா? கிளைய திறந்து விடுவாங்க, எல்லாரும் முன்னாடி போயிடும். இந்த கெட்டா மட்டும் அவ்வளவு சீக்கிரம் வெளியில வராது. அது வரும்போது ஒரு ராஜா கம்பீரத்தோட வரும். எப்படி தெரியுமா? அப்படி பக்கத்துல போகும். சரி, போகும்போது வர இந்த பொட்டையாடு சும்மா இருக்காது. என்ன செய்யும்? அப்பதான் பொட்டையாட்டுக்கு ஒண்ணுக்கு வரும். அந்த அளவுக்கு முக்கு முக்கி வச்சிருக்குமோ இது அப்படின்னு அது ஒண்ணுக்கு வர ஆரம்பிச்சிடும். அப்ப பாரு, இந்த பொட்டையாடு ஒண்ணு கிடைக்கும். ஒண்ணு கிடைக்கும் போது இந்த கிடா சும்மா இருக்கு இல்லையா? என்ன செய்யும்? பக்கத்துல போகும். போன உடனே அப்படி மோந்து பார்க்கும். அது காதல் பண்ற கூட கிளம்பிடும். அப்படியே வாங்கிட்டு அப்படிங்க. ஐயோ அங்க எல்லாம் ஆள் இருக்காங்க. இது கெட்டா ஆட்டுக்காத நம்மளுக்கு எதுக்கு? நாய் காதல் பாத்திருக்கியா? கார்த்திகை மாசத்துல வா நாய் எல்லாம் காதல் பண்ணிட்டு அலையும். கெட்ட நாய் ஒரு பொட்ட நாய்க்கு முன்னாடி ஒரு 15 நாய் அலையும். ஆமா. அப்ப அந்த கெட்டா வந்து அந்த பொட்ட நாயை கூப்பிடும். பாவம் பொட்டை வர முடியாது. அது ஏற்கனவே 15 நாய் அலையுது. அது முடியாத பாட்டுக்கு அப்படின்னா வர முடியாது சொல்லுது. ஐயோ 15 பேரை கட்டி எத்தி நீ 14 வந்துட்டு போனாங்க அப்படிங்க. இது வந்து மிருக காதல். நம்மளுக்கு வேண்டாம். புனிதமானது மனித காதல். நம் காதல் எப்பேற்பட்ட காதல் தெரியுமா? வெண்பனி போல கண்களில் ஆடும் மல்லிகை தோட்டம் கண்டே, அழகான வெள்ளைக்கு இங்கே கலங்கங்கள் இல்லை, அதுதானே என்றும் இங்கே நான் தேடும் முல்லை செந்தூர கோவி
ஓடி வந்தே செந்தூர பூவின் கொண்டு வா தேன்பாங்க காட்டினியும் தேன் கொண்டு வாவா சிறுகரை வீதியிலே தன்னிலை மீறி ஒரு நதி போல என்னோ நெஞ்சம் அலை மோதுதே செந்தூர பூவின் தேன்பாங்க காட்டினியும் தேன் கொண்டு வாவா. ஏங்க உன்னவதே காது பிடிச்சு ஏன் காது எப்படி பக்கத்துல தெரியுமா புழுவும் புழுவும் ஏன் என் காது புழுவமா தெரியுது இப்ப காதல் வந்துருச்சுங்க. காது பண்ண பாருங்க காலையில நீ பாட்டுக்கு உங்க வீட்டுக்காரர் வண்டி நேரி சல்லுன்னு ஓடி போயிருங்க. இல்லைங்க இப்ப மட்டும் உங்க காது சரி காலையில அவங்க வீட்டுக்கு போய் அவங்க குடிச்ச காது அதான் நல்லது. சரி அப்பதான் உனக்கு நல்லது எனக்கு நல்லது உடம்புக்கும் நல்லது. சரி அது ஏன் கதை எப்படி தெரியுமா சொல்லட்டுமா மாமரத்து பூவெடுத்து மஞ்சள் வண்டு போடவா பூமரத்து நிழல் எடுத்து போர்வையாக்கி மூடவா கண்ணா புது நாடகம் விரைவில் நெருங்கிடும் மாமரத்து பூவெடுத்து மஞ்சள் வண்டு போடவா பூமரத்து நிழல் எடுத்து போர்வையாக்கி மூடவா கண்ணா புது நாடகம் விரைவில் நெருங்கிடும் அமரத்து பூவெடுத்து மஞ்சள் ஒன்று பாடவா அமரத்து பூவெடுத்து மஞ்சள் ஒன்று போடவா போர்வையாக்கி மூடவா அன்புக்குரிய அருமை சகோதரர் மறைந்த மாமேதை அதாவது வள்ளி திருமண நாடகத்திலே சூப்பர் ஸ்டாராய விளங்கிய அருமை மாமா முத்தப்பா அவருடைய நினைவாக அவருடைய பாடலை பாட சொல்லியிருக்கிறார்கள். கண்டிப்பாக அவருடைய ஆசைக்கிணங்க மறைந்த மாமேதை முத்தப்பா அவருடைய நினைவாக கண்ண திறந்தா ஒளி வள்ளே காலை எழுத்தானே உன்னை நினைச்சு வாழ்ந்து வந்தேன் மனசுலே அது மண்ணா கரைஞ்சி மறைஞ்சு போச்சு ஆசையே கண்ண திறந்தா ஒளி வெள்ளி